உலக மாவீரர்கள்ங்கிற பட்டியலை எடுத்தோம்னா அதுல நெப்போலியனுக்குன்னு கண்டிப்பா ஒரு இடம் இருக்கு. உலகத்தையே ஜெயிக்க நினைச்ச இந்த பிரான்ஸ் நாட்டு வீரன் தன்னோட கடைசி போர்ல இங்கிலாந்துட்ட தோல்வி அடைஞ்சாரு. தோல்வி அடைஞ்ச நெப்போலியனை இங்கிலாந்து சிறைப்பிடிச்சு ஆப்பிரிக்கால இருக்க தனி சிறையில அடைச்சு வச்சிட்டாங்க. தனிமை சிறையில் அடைக்கப்பட்டனால நெப்போலியனோட கடைசி காலம் எல்லாமே மன உளைச்சல்லையே போச்சு. அப்போ அவரை பார்க்க வந்த ஒரு பழைய நண்பர் அவர்கிட்ட ஒரு சதுரங்க எட்டை, அதாவது செஸ் போர்டை கொடுத்து இது உங்க மன உளைச்சலை தீக்கும், உங்க தனிமையை போக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. ஆனா சிறைப்படுத்தப்பட்டுட்டமேங்கிற மன உளைச்சல்னால நெப்போலியனோட சிந்தனை வேற எதுலையுமே போகவே இல்லை. அந்த செஸ் போர்டையும் அவர் அங்கிட்டே வச்சுட்டாரு. அதை பார்க்கவும் இல்லை. கொஞ்ச நாள்ல இறந்தும் போயிட்டாரு. அவர் இறந்து கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் அவர் வச்சிருந்த செஸ் போர்டை எடுத்து பிரான்ஸ் அருங்காட்சியகம் ஏலத்துக்கு விடலான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்காங்க. அவங்க அதிர்ச்சிக்கு காரணம் என்னன்னா, அந்த செஸ் போர்டோட நடுப்பகுதியில ஒரு சின்ன சாவி மாதிரி இருந்திருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பேப்பர் வந்திருக்கு. அதுல ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது அந்த சிறையில இருந்து எப்படி தப்பிச்சு போறதுங்கிறதுக்கான குறுக்கு வழியோட குறிப்பு அது. அவ்வளோ பெரிய மாவீரனோட மன உளைச்சலும் பதட்டமும் அவரை தப்பிக்க விடாம அந்த சிறையிலேயே போட்டு முடக்கி வச்சிருச்சு. உலகத்தையே தன்னோட கைக்கு கீழே கொண்டு வரணும்னு நினைச்ச நெப்போலியன் போனபர்ட் தன்னோட கையில இருந்த குறிப்பையே பார்க்காம சிறையிலேயே இறந்து போனதுக்கு காரணம் அவரோட மன உளைச்சல் தாங்கிறது நம்மளாம் கத்துக்க வேண்டிய ஒரு பாடம்.